ரீல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு செமி கிளாமரஸான சில ரீல்ஸ் எல்லாமே நீங்க போஸ்ட் பண்றீங்க இல்லையா? ஏன் நீங்க அந்த ஒரு ரூட்டை சூஸ் பண்ணீங்க? நான் 3 ப்ராஜெக்ட்ஸ் ஜிவி சாரோட அதெல்லாம் நல்லா தான் போச்சு. பட் ஆனால் யாருக்கும் தெரியல சார். 1 இயரா பண்ணேன், வியூஸ் அந்த அளவுக்கு இல்லை. மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கேமரா முன்னாடி இருந்தா ஓகே, நம்ம கொஞ்சம் சப்பியா தெரியுறோம். ஸோ இதுக்காவது நம்ம வீடியோஸ் நீங்க பண்ணும்போது எல்லாரும் ஓகே காசுக்காக என்னெல்லாம் பண்றாங்க பார்ப்பா அப்படின்னு ஒரு விஷயம் வரும். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் அதில் ஒன்றும் பெருசாக ஏர்னே பண்ணல. மூவி பண்ணியிருக்கேன், ஓகே. அது இதெல்லாம் பண்ணால் கூட நான் எடுத்து காமிச்சா கூட கேட்பாங்க, நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே ஒரு ரீலில் ஃபேம் ஆனாங்கன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அப்போ ரீல் தான் மெயினாக பார்க்குறாங்கங்கும் போது ஓகே, நம்ம இப்போ இனிஷியலி எடுத்து பண்ணலாமே அப்படின்னு பண்ணது தான். அதனால ரீல்ஸ் அக்கான்னு ஒரு 10 பேர் கூப்பிட்டாங்க. அதையே நானே என்னோட கண்டென்ட்லேயே அதை ரீல்ஸ் அக்கானே ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் பண்ணேன். எதனால் அதை நான் பண்ணேன்னா, எனக்கு ரீல்ஸ் அக்கான்னு கூப்பிடுறதே நல்லா இருக்கு, வேற எந்த அக்காவும் வச்சிருவாங்க கண்டிப்பாக, கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குமோன்னு பயந்துட்டு தான் எனக்கு ரீல்ஸ் அக்கா பிடிச்சிருக்கு. வெயின்ஸ் அக்கா அப்படின்னு சொன்னாலும் அது ஒரு பாடி பார்ட்டில் மென்ஷன் பண்ணுற மாதிரி. மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ரேங்க் நம்பர் 13 by NIRF. ஹாய் ரெக்னியூல் வியூவர்ஸ், நான் சரண்யா. இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா, இவங்களை மணமகளேவா வர்ஷா அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஒரு பர்சன். ஸோ ஹாய். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். யா, ஐ திங்க் உங்கள் பேர் பிரீத்தி லார்னிகான்னு சொல்கிறத விட ஐ திங்க் மணமகளேவா வர்ஷான்னு சொன்னால் நிறைய பேர் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அந்த சீரியலோட ரிசப்ஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு? நிஜமாவே எனக்கு வர்ஷா கேரக்டர் நான் பிடிச்சிதான் அந்த ரோலே போனேன். ஓகே. எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக என்னன்னா, அந்த கேரக்டரில் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 500 கோடி சொத்துக்கு அதிபதியான பொண்ணு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ரோல் அது. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எனக்கு எவ்வளோ ரோல்ஸ் சீரியலில் இருந்தாலும் இந்த ரோல் என்னன்னு தெரியல, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளவுதான். ஐ திங்க் நிறைய பேர் உங்களை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஆமா பண்ணிருக்கீங்க. ஆமா ஆமா வர்ஷாக்கான்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு ஸ்டோரிலாம் போடுறாங்க. வர்ஷாக்கா, நீங்க வர்ஷாவா நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர், நைஸ். அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது எல்லாரும் அவங்க ஜேர்னி ஃபஸ்ட்டு ரீல்ஸ் அந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து, அதுக்கப்புறம் அது அப்படியே நெக்ஸ்ட் ஒரு சீரியல், அதுக்கப்புறம் மூவிஸ் இப்படி போவாங்க. பட் ஐ திங்க் உங்களோட அந்த அப்படியே ரிவர்ஸில் இருக்க ஐ திங்க் உங்களோட நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் மூவி கம்மிட் ஆகிட்டீங்க இல்லையா? எப்படி இருந்துச்சு அந்த ஜேர்னி? ஆமாம், அது ஜென்ரலாக எல்லாரும் டிக்டாக் ரீல்ஸ் அப்படி போவாங்க. நான் அப்படியே ஃபைனலாக மூவி போவாங்க. நான் ரிவர்ஸில் அப்படியே ஃபஸ்ட்டு மூவி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆல்பம், சாங்ஸ் அண்ட் யூடியூப்ல வெப் சீரிஸ் எல்லாமே பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ரீல்ஸ் வந்தேன். ஸோ ரீல்ஸ் பண்ணிட்டு சீரியல் வந்திருக்கேன். என்னன்னா, ஃபஸ்ட்டு நான் 3 ப்ராஜெக்ட்ஸ் ஜிவி சாரோட, அப்புறம் மூவி, அப்புறம் யூடியூப்ல லவ் லெட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமு. அதெல்லாம் நல்லா தான் போச்சு. பட் ஆனால் யாருக்கும் தெரியல. சரி ஓகே, நம்மளுமே ரீல் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். பட் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் ஃபெமிலியராக ஆகணும், எல்லாருக்கும் உங்களை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக, எல்லாருமே லைக் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க அப்படின்னு தெரியணுன்றது தான் உங்களோட? ஆமாம், நான் ரீல்ஸ் ஸ்டார்ட் பண்ணது எதனாலனா, ஃபஸ்ட்டு நான் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன பண்ணியிருக்கணும் அதை மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். அப்பப்போ சில ஃபோட்டோ ஷூட்ஸ் அதோடைய வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் எந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் யாருக்குமே தெரியல. ஸோ ரீலில் நம்ம ஃபேம் ஆனோன்னா ஓரளவு தெரியும். அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் கூட போய் பார்ப்பாங்க. அதுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ரீல். இப்போ அப்படி நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நிறைய பேருக்கு நிறைய ஒரு கான்செப்ட் வீடியோஸ் பண்ணணும், இல்லை இவங்க கூட கொலாப் பண்ணி இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் இருக்கும். பட் ஐ திங்க் உங்க ரீல்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு செமி கிளாமரஸான சில ரீல்ஸ் எல்லாமே நீங்க போஸ்ட் பண்றீங்க இல்லையா? ஏன் நீங்க அந்த ஒரு ரூட்டை சூஸ் பண்ணீங்க? ஆக்சுவலா என்னன்னா, நான் ஃபர்ஸ்டே சாரி ரீல்ஸ் என்னுடைய இதுக்கு முன்னாடி, அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து நான் அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் கொஞ்சம் பாருங்க. ஏன்னா நிறைய ஸ்க்ரால் பண்ண வேண்டியது இருக்கும், பண்ணி பாருங்க. நான் கண்டென்ட் வீடியோஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் சாரியில போஸ்ட் பண்ணியிருக்கேன், ரீல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் அது ஒரு 1 இயரா பண்ணேன், வியூஸ் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ வில் ஸ்டார்ட். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் முன்னாடி இருந்ததோட கொஞ்சம் குண்டாயிட்டேன், கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தேன். ஸோ இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் போட்டு கேமரா முன்னாடி இருந்தால் ஓகே, நம்ம கொஞ்சம் சப்பியாக தெரியுறோம், ஸோ இதுக்காவது நம்ம லீன் ஆகணும்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் இல்லையா? அதுக்காக நான் ரீல் அப்படி கொஞ்சம் செமி கிளாமர் ஸ்டார்ட் பண்ணேன்.
ஆனா, இது நீங்க கான்ஷியஸா எடுத்த டெசிஷன் தான். நீங்க பண்ணும்போது அது எதுவும் தப்பா போல. இந்த மாரி தான் பண்ணணும்னு நீங்க முன்னாடி பிளான் பண்ணிட்டீங்க. ரைட். ஆமா, அந்த ஆமா. மாரி தான். ஓகே. சூப்பர் ஃபைன். இப்போ வந்து நீங்க இந்த மாரி பண்ணணும் அப்படின்னு நெனைக்கும்போது, ஏதாவது ரெஃபரன்ஸ் பார்த்திருப்பீங்களா? வேற யாராவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாரி பண்ணியிருக்காங்களா? அவங்களுக்கு என்ன மாரி காமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு? அத நீங்க ஏதாவது பார்த்தீங்களா? ஏதாவது ம். ஸ்பெசிஃபிக்கா ஒரு இன்ஃப்ளூயன்சர் பார்த்து இது பண்ணணும்னு நெனச்சீங்களா? இல்ல. அப்படி யாரையும் நான் வந்து காப்பி ம். பண்ணி பண்ணணும்னு ஓகே. நினைக்கல. சோசியல் மீடியா வந்துட்டாலே நம்ம ம். ஓரளவு ஃபேம் ஆக ஆரம்பிக்கிறோம்னாலே, அவங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஜெனரலாவே சோசியல் மீடியா வந்துட்டோம்னா, அவங்க திட்டுறதையும் ஆ. ஏத்துக்கணும். அவங்க நல்லது சொல்றதையும் எஸ், ஏத்துக்கணும். எஸ். அவங்க டன். நம்மள பாராட்டினாலும் ஏத்துக்கணும் இல்லையா? ம். ஸோ அந்த மாரி தான் நான் இனிஷியலி வந்துட்டு நான் ஒரு இது செட் பண்ணி தான் நான் ஓவர் கிளாம் அதெல்லாம் எடுக்காம, ஓகே. இனிஷியலி நம்ம ஒரு செமி கிளாம் பண்ணலாம் பண்ணலாம். அப்படின்னு சொல்லி. அதான் நீங்க ஆல்ரெடி சொன்ன மாரி, உங்க வீடியோஸ் கீழ அவ்ளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது. அண்ட் ஆல்சோ டெய்லி நீங்க ஒரு 10 ரீல்ஸ், 15 ரீல்ஸ் அந்த மாரி அப்லோட் பண்றீங்க. பட் சம்வேர் உங்கள ரொம்ப பிரேக் பண்ண ஒரு காமெண்ட் ஏதாவது இப்பவும் ச்சே என்ன அப்படி போட்டுட்டாங்களே அப்படின்னு ஏதாவது ஒரு காமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எல்லாமே வந்துட்டு ஒரு 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 ஆங்கிள்ல ஒரு மாரி ஹர்ட் பண்ற மாரி தான் மாரி தான் பண்ணியிருப்பாங்க. இருக்கும். பட் ஓகே. ஜெனரலா எனக்கு ஹர்ட் ஆகல. ஓ! இது அதுன்னு நம்ம ஸ்பெசிஃபிக்கா சொல்ல முடியாது. ஸோ நெகட்டிவா இவ்வளவு பேச வேணாமே அப்படின்னு யோசிச்சேன். பட் ம். ஓகே. நான் அத ஒண்ணும் பெருசா ஹார்ட்டுக்கு எடுத்துக்கிட்டு, அத ஓகே. டெய்லி உட்காந்துட்டு அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படிலாம் இல்ல. ம். நம்ம வந்து சினி ஃபீல்டு தான் வேணும்னு சொல்லி ம். நம்ம ம். வந்திருக்கோம்னா, வி ஹேவ் டு ஃபேஸ் இட்ல. ஓகே. ஸோ அத நான் பெருசா எடுத்துக்கல. நெகட்டிவ்ஸ் எடுத்துக்கிறத விட பாசிட்டிவ்ஸ் எடுத்துக்கிட்டு நெறைய பேர் பாசிட்டிவா வந்து எனக்கு கன்சர்னிங்கா சொல்லியிருக்காங்க. ஓகே. அக்கா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கம்மியா இருக்கு. இன்னும் ம். கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. ம். டான்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு கூட வந்து பண்ணலாமே. ஓகே. இவங்கள ரெஃபரன்ஸா எடுத்துக்கோங்க. ஆ. ஸோ அந்த மாரி பேசுற பெர்சனோட விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு, ஸோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம பண்ணலாமே. எதுக்கு நெகட்டிவ்ஸ்லாம் யோசிச்சுக்கிட்டு ரைட். அப்படின்னு. இப்போ இந்த மாரி வீடியோஸ் நீங்க பண்ணும்போது எல்லாரும் ஓகே காசுக்காக என்னலாம் பண்றாங்க பாருப்பா அப்படின்னு ஒரு விஷயம் வரும். ம். இது நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் அதுல ஒண்ணும் பெருசா ஏர்னே பண்ணலயே. ஓ! ஓகே. நான் வந்து ஆக்சுவலா என்னன்னா, நான் ஒரு மூவி பண்ணியிருக்கேன். ஓகே அது ம். ம். நாட் எட் ரிலீஸ்டு. ம். ம். பட் இருந்தாலும் நான் ஜிவி சாரோட ஒரு ஆல்பம் எஸ். சாங் பண்ணியிருக்கேன். லவ் லெட்டர் ம். ம். அந்த ம். ஷார்ட் ஃபிலிம். இதெல்லாம் பண்ணா கூட நான் எடுத்து காமிச்சா கூட கேட்பாங்க. நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே வந்து ஒரு ரீல்ல வந்து ஃபேம் ஆனாங்கன்னா, அவங்கள வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது. ம். ம். ஸோ அப்ப ரீல் தான் வந்து மெயினா ம். பார்க்குறாங்கங்கும்போது, ஓகே நம்ம இப்ப இனிஷியலி எடுத்து பண்ணலாமே அப்படின்னு பண்ணது தான். அதனால எனக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸ்ங்கிறது எப்படி எதுல எப்படி சொல்றீங்க? எதுல? இல்ல மேபி இந்த மாரி ம். நல்லா ஃபேம்லாம் ஆயிட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஏதாவது கொலாபோ இல்ல மத்த விஷயங்கள் அவங்களுக்கு வந்து ஆ. காசு வரும் அப்டிங்கிற மாரி எஸ். ஈவன் இன்ஸ்டாலயே கூட இப்ப நெறைய பேர் ஏர்ன் பண்ணலாம் ஆரம்பிச்சுட்டாங்க இல்லையா? சோ மேபி அதுக்காக பண்றாங்களோ? சப்ஸ்கிரிப்ஷன் ஆ. சப்ஸ்கிரிப்ஷன் நான் பண்ணவே இல்ல. ஓகே. ஆ நான் ஜஸ்ட் வந்து இந்த மாரி வந்து இன்ஸ்டால மோர் தென் ம். 100K மேல இருந்தாலே அவங்களே வந்து ப்ரமோஷன்ஸ் ஓ! கூப்பிடுவாங்க. ரைட். அது என்ன மாரி ப்ரமோஷன்ஸ் பிராண்டட்னா பெட்டிங் ஆப் அந்த மாரிலாம் ம். பண்ணாம ம். நார்மல் பிராண்டட் ம். ப்ரமோஷன்ஸ் மட்டும் ம். வந்துச்சுன்னா அத நான் பண்றேன். ம். சப்ஸ்கிரிப்ஷன் நான் வந்து ஆன் பண்ணவே இல்ல. அதுல நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவா தான் வீடியோஸ் வந்து நம்ம ம். அப்லோட் ம். பண்ணணும் இல்லையா? எனக்கு அது தேவையில்ல. ஜஸ்ட் ஐ நீட் ஃபேம் அவ்வளோதான். அந்த ஒரு ரீசன்க்காக ஸோ தான். அதுல ஏர்ன் பண்றதுக்காக நான் வந்து Instagram ஓப்பன் பண்ணல. ஓகே. என்னுடைய Instagram ஓப்பன் பண்ணது அட்லீஸ்ட் இதுவரையும் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தெரிஞ்சுட்டா கூட ஓகே தான். ம். ம். அப்படின்னு தெரியறதுக்காக பண்ணது தான். ஓகே ஃபைன். இப்போ இதுல வர உங்களுக்கு ரீச் ஒரு பயங்கரமான ஒரு ரீச் தான். நெறைய பேர் ரீல்ஸ் அக்கான்றாங்க, ம். வெயின்ஸ் அக்கான்றாங்க. ஏகப்பட்ட அக்கா வந்து ஒரு அக்காக்கு இவ்ளோ அக்கா இருக்கா அப்படிங்கிற மாரி நெறைய சொல்லிட்டே இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இத நீங்க எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்க? இது உங்களுக்கு சரி ஓகே பரவால்லப்பா ஏதோ ஒண்ணு சொல்லுங்க அப்படிங்கிற மாரி இருக்கா? இதெல்லாம் வேண்டாம்ப்பா அது. பிகாஸ் ஆல்ரெடி நெறைய அக்காலாம் வேற மாரி வைரல் ஆயிருக்காங்க. அது கொஞ்சம் அவங்களுக்கே கொஞ்சம் பேடா ஃபீல் ஆகும் இல்லையா? உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல எனக்கு வந்து ரீல்ஸ் அக்கான்னு ஒரு 10 பேர் அ. கூப்பிட்டாங்க. ஆ. அதையே நானே வந்துட்டு என்னுடைய கன்டென்ட்லயே அத ரீல்ஸ் அக்கானே ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் பண்ணேன். எதனால அத நான் ஆ. பண்ணேன்னா, எனக்கு ரீல்ஸ் அக்கான்னு கூப்பிடுறதே நல்லா இருக்கு. வேற ம். எந்த அக்காவும் வச்சுருவாங்க கண்டிப்பா. ஓகே, ஏதாவது ஓகே. வேற ஏதாவது ம். கொஞ்சம் ஆக்வர்டா ம். இருக்குமோன்னு ம். பயந்துட்டு தான் ம். எனக்கு ரீல்ஸ் அக்கா புடிச்சிருக்கு. ஓகே. அவங்களுமே என்ன சொன்னாங்கன்னா, டெய்லி நீங்க 15 ரீல்ஸ் அப்லோட் பண்றீங்கக்கா. அப்ப நீங்க ம். ரீல்ஸ் அக்கா தானேன்னு சொல்லிட்டு சில பசங்க சொன்னாங்க. ஓகே. சரி ஓகே. ரீல்ஸ் அக்காவே இருக்கட்டும். வேற எந்த அக்காவும் இல்லாம. வெயின்ஸ் அக்கா அப்படின்னு சொன்னாலும், அதுவும் ஒரு பாடி பார்ட்ல மென்ஷன் பண்ற மாரி வேண்டாமேன்னு தோணுச்சு. ஸோ ரீல்ஸ் அக்கா நல்லா தானே இருக்கு. ஓகே ரீல்ஸ் பண்றாங்க. ஓகே. டெய்லி போட்டு 10, 15 வீடியோஸ் பண்றாங்க. ரீல் பண்றவங்க தானே. ரீல்ஸ் அக்கா இருக்கட்டுமே அப்படின்னு. பட் அந்த வெயின்ஸ் அக்கான்னு சொல்றதுக்குமே காரணம் ஐ திங்க் நீங்க போட்ட அந்த ரீல்ஸ் தான் ம், கரெக்ட்டா? அது ம். எப்படி அது அது க நம்ம எது தெரிஞ்சு போடுறோமோ, அத பேஸ் பண்ணி பண்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ட்ரவுசர் போட்டா ட்ரவுசர் அக்கா, ட்ரூஸ். நைட்டி போட்டா நைட்டி அக்கான்னு இப்படின்னு வந்துரும். ஸோ அதுக்காக தான் எனக்கு வந்து ரீல்ஸ் அக்காவே நான் அத அக்ரி பண்ணிக்கிறேன். ஓகே. அத நான் ஹேப்பியா ஆ. எடுத்துக்கிறேன். அத நான் வந்து ஒரு
ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன்னு சொல்றதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணேன். ஆனா அந்த வெயின்ஸ் அக்கா வந்து இப்படி சொல்லணுங்கிறதுக்காக நீங்க பண்ணதா இல்ல நான் வெயின்ஸ் அக்கான்னு சொன்னாலுமே வந்துட்டு நோ தான், என்ன ரீல்ஸ் அக்கானே Okay. இருக்கட்டுமே அப்படின்னே நான் வீடியோவே போட்டேன். ஓகே. இல்ல கண்டென்ட்லயே நீங்க பண்ண அந்த வீடியோ வந்து வெயின்ஸ் அக்கான்னு சொல்லணுங்கிறதுக்காக பண்ணதா இல்ல ஜெனரலா போட்டதுக்கு அப்புறம் அப்படி பேர் வந்துருச்சா? ஜென்ரலா நான் போட்டதுக்கு அப்புறம் அவங்க ஓ. வெயின்ஸ் அக்கான்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்குமே வந்துட்டு எனக்கு அதான் சொல்லிட்டேனே, ம். பாடி பார்ட்ஸ்ல பாடி மென்ஷன் பண்ணி. மென்ஷன் பண்ணி எதுவுமே இல்லாம ரீல்ஸ் பண்றதுனால ரீல்ஸ் அக்கா அது நல்லா தானே இருக்கு. எங்களுக்கும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவா ஓகே. இருக்கும்ல. ஸோ ஓகே. அண்ட் ஆல்சோ உங்களோட ரீல்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் சொல்றது ஐ திங்க் கொஞ்சம் எக்ஸ்போசிங்காக ட்ரெஸ் பண்ணுறாங்கப்பா. அந்த காமெண்ட்ஸ் மேபி நீங்களும் கேட்டிருப்பீங்க. பட் காஸ்டியூம் நம்மளோட கம்ஃபர்டபுள் எது இருக்கோ அது நம்மளோட சாய்ஸ் தான். அது யாருமே வந்து சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க காஸ்டியூம் என்ன? அண்ட் இந்த மாதிரி வர காமெண்ட்ஸ்க்கு எஸ்பெஷலி காஸ்டியூம்ஸ் வச்சு வர காமெண்ட்க்கு நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணணும்? மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், மதுரவாயல், சென்னை. ரேங்க் number 13 by NIRF.